நான் வந்து இன்னைக்கு ரவா சேமியா போட்டு இட்லி எப்படி பண்ணுறதுன்றத உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். டெய்லி சாப்பிட்ற இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு மாற்றாக இந்த டிஃபனை யூஸ் பண்ணலாம். இது உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கேரட் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இட்லி திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, தக்காளி தொக்கு, இட்லி மிளகா பொடி எது வேணாலும் தொட்டுன்னு இதுக்கு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். வணக்கம், என் பெயர் ஷோபா சண்முகம். நான் வந்து இன்னைக்கு ரவா சேமியா போட்டு இட்லி எப்படி பண்ணுறதுன்றத உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணுறோன்ட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப்பு, சேமியா 1 கப்பு, தயிர் ஒரு 1/2 கப் எடுத்துன்னு இருக்கேன், தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இதுக்கு அடிஷ்னலாக வந்து இதுக்கு வேர்க்கடலையும் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். நெய் போட்டு இந்த ரவையும் சேமியாவையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டெய்லி சாப்பிட்ற இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு மாற்றாக இந்த டிஃபனை யூஸ் பண்ணலாம். இது உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். லைட்டாக சிகப்பு வர அளவுக்கு இது வறுத்தா தான் இட்லி பண்ணி வரும்போது கலர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெள்ளை இல்லாமல் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். நெய் போட்டும் வதக்கலாம், எண்ணெய் ஊற்றியும் வதக்கிக்கலாம். பாருங்க, லைட் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுலேயே கொஞ்சம் இந்த சேமியாவுக்கு அவ்வளோவா நெய் தேவைப்படாது, கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் லைட் ப்ரௌன் கலரில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. சேமியா கலர் மாறி இருக்கு பாருங்க. ஆஃப் பண்ணிட்டு இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிற ரவா இட்லின்றதுனால ரொம்ப சீக்கிரம் ஆகிடும், ரொம்ப நேரமும் ஆகாது. ஊற வைக்கிறதுக்கான டைம் மட்டும்தான் கொஞ்சம் ஆகும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்காக வச்சுருக்க ஐட்டம்ஸ்லாம் போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்து அந்த கிண்ணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டு வறுத்து இதில் கலந்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு
உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஒரு இட்லி பதம் இட்லி பதம் வர மாதிரி இதை கலந்துடலாம். இதில் தயிர் ஊற்றியும் கலக்கலாம், தயிரை மோராக்கியும் கலந்து வைக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால லைட்டாக புளிப்பு இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறணும். இது 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா எடுத்துட்டு இட்லி பானையில் வச்சு எடுத்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ நல்லா ஊறி இருக்கு பாருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். திக்னஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தட்டில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். இது மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கேரட் போட்டுக்கலாம், கொத்தமல்லி. இது நம்ம விருப்பம்தான். பசங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கும்போது இதை மாதிரி கேரட்லாம் போட்டு கொடுத்தா அதுங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா இட்லி ரெடியாக இருக்கும். பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இட்லி திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்க, நான் 1 கப் ரவை, 1 கப்பு சேமியா எடுத்துக்கினேன், 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கினேன். அதுக்கு 9 இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கு. இதுக்கு தொக்கு, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, தக்காளி தொக்கு, இட்லி மிளகா பொடி, எது வேணாலும் தொட்டுன்னு இதுக்கு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.